ட்ரெண்ட் பிரிட்ஜ் மைதானம் நாட்டிங்ஹாம்ல இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது T20 போட்டியிலும் கூட இந்தியா தோல்வியை சந்திச்சிருக்கு. இதன்படி இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் பண்ண இங்கிலாந்து அணி 201 ரன்கள் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்கோரை ஸ்கோர் போர்டுல வைக்க, பின்னர் இந்த ஸ்கோரை சேசிங் பண்ண இந்திய அணியானது 76 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிருக்கு. குறிப்பா முதல் 5 ஓவருக்குள்ளேயே இந்தியா 5 விக்கெட்டை பறிகொடுத்த சூழல்ல பின்னர் 6வது ஓவருக்கு, அதாவது பவர் பிளே ஓவருக்குள்ளேயே ஹர்ஷித் ராணா பேட்டிங் பண்ண வந்ததுதான் இந்த போட்டியில பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லணும். கடந்த 4 ஆண்டுகளா ஆசிய மண்ணில் நடந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டுக்கான போட்டிகளை எதிர்கொண்டு சிறப்பா விளையாடி வந்த இந்தியா இப்போ 2027 ஆண்டு ODI வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட், பின்னர் 2028 ஆண்டு T20 வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் அப்படின்னு இனிமேல் ஓவர்சீஸ் மைதானங்கள்ல நடக்க போற வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டுக்கான போட்டிகள்ல விளையாட போறாங்க அப்படின்னும் போது, இதன்படி இனிமேல் ஓவர்சீஸ் மைதானங்கள்ல நடக்கக்கூடிய சீரிஸ் ஆனது முக்கியமானதா பார்க்கப்படும் போது, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற சேனா கண்ட்ரீஸ்ல இது போன்ற இந்தியா தோல்வியை சந்திப்பது சாதாரணம் தான். இருந்தாலும் இவ்வளவு மோசமா தோல்வியை சந்திப்பது தான் கண்டிப்பா கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லணும். குறிப்பா தனது அறிமுக போட்டியா கடந்த 2வது போட்டியில களமிறங்கின வைபவ் சூரியவன்சி பந்த சரியா பேட்ல கனெக்ட் பண்ணவே கஷ்டப்பட்டதை பார்க்க முடிஞ்சு. இதே போல தான் இந்த போட்டியிலும் கூட பந்த சரியா பேட்ல வாங்க தடுமாறுவதை பார்க்க முடிஞ்சு. குறிப்பா சூரியவன்சியை கட்டுப்படுத்த நிறைய ஷார்ட் பால்கள் போடுவதை பார்க்க முடிஞ்சு. இப்படியான சூழல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தான் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா பந்துமே அடிக்கக்கூடிய பந்து தான் அப்படின்னு எல்லா பந்தையுமே ஹிட்டிங் ஆட நினைக்காம, ஓவர்சீஸ் மைதானங்கள்ல எல்லா பந்துகளுமே ஹிட்டிங் ஆடி விளையாடுவது கடினம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு சில நல்ல பந்துகளுக்கு மதிப்பு கொடுத்து விளையாடுவது சூரியவன்சிக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா கடந்த அயர்லாந்து சீரிஸ்ல இருந்து இப்ப இந்த இங்கிலாந்துக்கு எதிரான 3வது T20 போட்டி வர பார்த்தோம்னா, இந்தியா தொடர்ந்து 5 T20 போட்டிகளை விளையாடி ஒரு வெற்றியை கூட பதிவு பண்ணாம போனது இதுவே முதல் முறை அப்படின்ற மோசமான சாதனையை படைச்சிருக்கு. இதே போல ஒரு T20 போட்டியில 100க்கும் மேற்பட்ட ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை சந்திச்சது இதுவே முதல் முறை அப்படின்ற மோசமான சாதனையை படைச்சிருக்கு. குறிப்பா பவர் பிளே ஓவர்கள்ல 5 விக்கெட்டை விட்டதும் கூட இதுவே முதல் முறை அப்படின்ற மோசமான சாதனையை படைச்சிருக்கு. குறிப்பா அந்த போட்டியின் முடிவுக்கு பிறகு பேசியுள்ள இந்திய அணியின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர், கண்டிப்பா நாங்க இந்த போட்டியில ரொம்பவே மோசமான கிரிக்கெட்டை விளையாடி இருக்கோம். இதுல இருந்து நாங்க நிறைய பாடங்களை கற்றுக்கொள்வோம் அப்படின்னு நம்புறோம். ஒரு வலுவான கம்பேக் கொடுப்பதற்கான வாய்ப்பா இது இருக்கலாம் அப்படின்னு நம்புறோம். எனவே நடந்ததை நினைச்சு அதிகமா வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்ல. எங்க பிளேயர்கள் எல்லோருமே தங்களோட தனிப்பட்ட ஆட்டத்தின் மூலமா டீமோட வெற்றிக்கு எப்படி தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்றத சிந்திக்க தொடங்கணும் அப்படின்னு ஸ்ரேயாஸ் ஐயர் தெரிவிச்சிருக்காரு.